Hello everyone, welcome to Home Vlog. Hypothecation termination என்னோட 4-wheelerக்கு நான் எப்படி ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன காஸ்ட்டு வெறும் $225 தான் ஆச்சு. இதையோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெண்டர் மூலிமா பண்ணிங்கன்னா பேர் மினிமம் கண்டிப்பாக 6,000 to 7,000 வரை கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். HP டெர்மினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பியாக கண்டிப்பாக இருக்கணும். ஃபார்ம் 35, NOC, மெயில் காப்பி இந்த 3 டாக்குமெண்ட்டுமே உங்கள் ஃபினான்ஷியர் அதாவது உங்கள் பேங்கர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் நீங்கள் லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டரை அப்ரோச் பண்ணி நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பியை. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக லெஸ் தென் 1 MBக்குள்ளே இருக்கணும். ஃபைல் நேம் எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு $225 ஆகும். அதாவது உங்களோட கார்ட் சார்ஜஸ் $200 ஆகும், சர்வீஸ் சார்ஜ் $25 ஆகும். நீங்கள் எனி மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டில் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண விடும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் தான் உங்களை அப்பாயின்மெண்ட் புக் பண்ண அலோவ் பண்ணும். இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹார்ட் காப்பியாக உங்கள் RTO ஆஃபீஸ் விசிட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரிஜினல் RC எடுத்துகிட்டு போகணும், அட்ரஸ் ப்ரூஃபோட. அடுத்தது நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 4 to 5 டேஸில் உங்களுக்கு மெசேஜோ இல்லை நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் நம்பர் வச்சு பரிஹானா அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா நீங்கள் அப்ளிகேஷனை ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு RTO விசிட் பண்ணி உங்களோட புது கார்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற HP டெர்மினேஷன் ப்ராசஸை நீங்கள் பரிவாஹனா வெப்சைட்டில் தான் டாப் டு எண்ட் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ நான் ஒரு அவேர்னஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் உங்கள் கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். HP டெர்மினேஷன் கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ளே உள்ளே போங்க. பரிவாஹனா அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே உள்ளே போங்க. கைட்லைன்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாமே நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துட்டோம். ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் போங்க. எந்த ஸ்டேட்டுக்கு ஹைப்போதெட்டிகேஷன் டெர்மினேஷன் நம்ம பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ணணும். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களை வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரு பண்ண அலோவ் பண்ணோம். உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துட்டு அக்செப்ட் பட்டன் செக் பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க அகெயின். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா HP டெர்மினேஷன் ப்ராசஸ். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ராங்காக இருந்தது அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் HP டெர்மினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன். இதில் நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் முன்னாடியே நீங்கள் என்ட்ரு பண்ணது அப்பியர் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் RCயிலேருந்து சேஸ் நம்பர் நீங்கள் 5 டிஜிட் லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. வெரிஃபை டீட்டெயில்ஸ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். இப்போ நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணணும். மொபைல் நம்பர் மூலிமா பண்ணலாம், இல்லை ஆதார் கார்டு மூலிமா பண்ணலாம். நான் மொபைல் நம்பர் மூலிமா பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எனக்கு மெசேஜ் வரும். இன்கேஸ் உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ராங்காக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும்தான் இங்கே காமிக்கும். இன்கேஸ் ராங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு மொபைல் நம்பர் அப்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் நம்பரை நியூ நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. ஹைப்போதெட்டிகேஷன் டெர்மினேஷன் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் OTPன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த OTP வந்திருக்கும். அந்த நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் நம்பரில் OTP வரல அப்படின்னா திருப்பி நீங்கள் ஜென்ரேட் நியூ OTPன்னு கொடுங்க. உங்களுக்கு OTP உங்களுக்கு மொபைலுக்கு வந்துடும். அந்த OTP நம்பரை என்ட்ரு பண்ணோடனே இங்கே உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட இன்சூரன்ஸ் காப்பி, உங்களோட எந்த ஃபினான்ஷியல் அட்ரஸ்
எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. உங்களோட ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, என்றைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க ஆர்டிஓவில் வந்து பண்ணீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நாள் இல்லை அதுக்கு 2 days முன்னாடி வந்து இந்த ஃப்ரம் டேட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே வந்து இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வேணால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹைப்போதெட்டிகேஷன் டெர்மினேஷன் பண்ணுறதுனால இதோட காஸ்ட்டு வந்து 200 அண்ட் சர்வீஸ் சார்ஜ் வந்து 25 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாப்பில் வந்து நீங்கள் டெர்மினேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் என்றைக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஃபார்ம் 35, மெயில் காப்பி என்றைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் லோன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே கொடுங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டை வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுங்க. ஒன்ஸ் டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணணும். எஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்றைக்கு ஹெச்பி டெர்மினேஷன் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த டேட்லாம் இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் நேம் இருக்கும், ஃபினான்ஷியல் அட்ரஸ் இருக்கும், கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு கனரா பேங்க் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும், நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் எல்லா மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டும் வரும். கண்டினியூ கொடுங்க. நான் வந்து யூபிஐ மூலிமா பண்ணேன், அதனால் யூபிஐ ஆப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஜிபே மூலிமா நான் பண்ணதுனால நான் ஜிபே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் வந்து உங்கள் ஜிபேவோட இமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டெபிட் கார்டு மூலிமா பண்ணுறீங்கனாலும் உங்கள் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து உங்களோட மொபைலில் வந்து ஜிபே மூலிமா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. டெஸ்டினேஷன் ஆப்ஷன் வந்து சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. உங்கள் லோக்கல் டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேஜ் வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட்டே வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் எகெயின் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பரிவாகனா வெப்சைட்டில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஹெச்பி டெர்மினேஷன் கொடுத்த கூகுள் பேஜில் வந்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு, அதில் வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு அட் த டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆட் பெண்டிங் அண்ட் மாடிஃபை அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே பார்க்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, சேஸ் நம்பர் கேட்குது, எந்த அப்ளிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்டேட்டஸில் போய்ட்டு நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பட்டனை செலக்ட் பண்ணி இங்கே வந்து வெஹிக்கிள் நம்பர் வந்து செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி கேப்ஷா கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க உங்கள் நோட் பேட்டில். அல்லது இன்னொரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹெச்பி டெர்மினேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சேஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த மெசேஜில் அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு காமிக்கிறாங்க.
ஸோ எகெயின் நம்ம கண்டினியூவாக பண்ணலாம் ப்ராசஸை. நீங்கள் ஸ்டேட்டஸ் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சிடுச்சு, அதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க, சேஸ் நம்பர் வந்து கொடுங்க, ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் இங்கே ஷோ ஆகும். ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஹைப்போதீகேஷன் டெர்மினேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டிஷன் அப்ளை அக்ரிமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். Form 35, no objection certificate, valid insurance copy, pollution certificate, RC copy. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து வேலிடாக இல்லை இன்வேலிடான்னு உங்களுக்கு காமிக்கும். இன்கேஸ் இன்வேலிட்னா அதுக்கு வந்து என்ன எரர் ஷோ பண்ணுதுன்னு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட் வந்து மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி ரீ அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து ஆகாதது வந்து என்ன இஷ்யூன்னு நீங்கள் செக் பண்ணி திருப்பி ரீ அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெச்பி டெர்மினேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் டாக்குமெண்ட் கொடுங்க. இந்த ஆப்ஷன், இந்த நேவிகேஷன் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் ஆகும். ஸோ திருப்பி நீங்கள் ஸ்டேட்டஸ் போயிட்டு ரீரிசிப்ட் போயிட்டு ரீரிசிப்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். அதர்வைஸ் வந்து என்னென்னா உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ண விடாது. ரீசப்மிட், ரீப்ரிண்ட். இங்கே வந்து உங்களோட ஆப்ஷன் டெர்மினேஷன் ப்ராசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க. கேப்சா வந்து கரெக்டாக கொடுங்க. இதில் வந்து இந்த பிரிண்ட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபைனல் சப்மிட் நீங்கள் கொடுக்கணும். ஃபைனல் சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ண அலோவ் பண்ணும். நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து நான் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஸோ திருப்பி நீங்கள் வந்து பரிவாரணா வெப்சைட் போய் லாகின் பண்ணுறீங்க, அதே ப்ராசஸ் தான். நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைட் டாப்பில் போய்ட்டு ஸ்டேட்டஸில் ரீரிசெப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அப்ளிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்மிட் பண்ண கொடுத்த அதே ஆப்ஷன் தான் நம்ம இப்போ போகிறோம். இதில் வந்து ரீரிசிப்ட்னு ஆப்ஷன் போங்க. இப்போ வந்து ஹைப்போதீகேஷன் டெர்மினேஷன், ஆன்லைன் சர்வீஸ், அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ கேப்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஷோ டீட்டெயில்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ரீரிசிப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ரைட் சைட் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கீழே இருக்குது. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கெட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே வந்து என்றைக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போகிறீங்க டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஷோ ஸ்லாட் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவைலபிள் ஸ்லாட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். நீங்கள் அதை வந்து செக் பாக்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம்.
இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு புக் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வரும். இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. இந்த டாக்குமெண்ட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் எங்கேயும் கேட்க மாட்டாங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி நம்ம ரீஷெடியூல் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் அன்றைக்கி தேதிக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ண முடியல அப்படின்னா, எகெயின் நீங்கள் வந்து என்னென்னா அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஹெச்பி டெர்மினேஷன் செலக்ட் பண்ணுங்கள், பரிவாஹன வெப்சைட்குள்ளே என்ட்ரு போங்க, வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் ஃபர்தர் கொடுங்க. இதில் டாப்பில் வந்து அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புக் அப்பாயின்மெண்ட் ஆர் ரீஷெடியூல் அப்பாயின்மெண்ட். ரீஷெடியூல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் யூசர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்லாட் அவைலபிளுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்டேட்டஸ் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. இங்கே வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு காமிக்கும். உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து மெசேஜும் வரும், உங்களோட ஆர்சி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.